ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ரவா கேசரி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க. ஃபஸ்ட்டு நெய் போட்டு ரவையை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் ரவைனா 2.5 கப் தண்ணி இப்படி ஊற்றிக்கோங்க. நல்லா கொதிச்சு வரட்டும். என் தங்கச்சி கன்சீவாக இருக்கான்னு சொன்னால நான் போன வாட்டி கேரட் அல்வா பண்ணேன். இந்த வாட்டி என் நாத்தனா கேசரி பண்ணுறாங்க. நல்லா இருந்தால் சொல்லுங்கள். கொஞ்சம் லைட்டாக தண்ணி கொதிக்கட்டும். அதுக்காண்டி மூடி போட்டு மூடி வச்சுருக்கு. நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சு வருது. இப்போ ரவையை சேர்த்துக்கலாம். நல்லா கட்டி வராமல் கலந்து விடுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா சீனிலாம் சேர்க்கும் போது இது நல்லா இலகி வந்துடும். மில்க்லாம் ஆட் பண்ணுவாங்க, அப்போது இன்னும் நல்லா இலகி வரும். இடையில கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் கலந்து நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரவைக்கு ஒரு 1.5 கப் மட்டும் அப்படி போடுங்க. கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மெல்ட் ஆகி வருது கேசரி. நல்லா கீ நீங்கள் ஆட் பண்ணுறதை பொறுத்து சட்டியில் ஒட்டாமல் வரும், பாத்திரத்தை ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் கீ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் உங்களுக்கு எப்படி இனிப்பு வேணும் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்கள் லைட்டாக டேஸ்ட் பண்ணிங்கனாலே தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கிண்டி விட்டுடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தேவைன்னா லைட்டாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா காய்ச்சி ஆற வச்ச மில்கை ஆட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கேசரி உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றுற மாதிரி தெரிஞ்சுதுல. இப்போ என்ன எக்ஸ்ட்ரா போட 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 மெல்ட் ஆகிட்டே இருக்கும். கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் 1 கப் ரவைனா ஒரு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லோரும் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா சுகர் சேர்த்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கீ போட்டுட்டு, சாரிங்க ஃபஸ்ட் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, அதனால இல்லை பண்ணிக்கோங்க. கேசரி ஃபைனல் கண்டிஷனுக்கு வரப்போகுது. பாருங்கள், கரண்டிலே ஒட்டலை.
அவ்வளோ சூப்பராக வருது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள், நான் என்னை திருத்திக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேசரி வந்து ஃபைனல் ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. அப்படியாங்க? சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாங்க. நீங்கள் சாப்பிட்லாமையா? நான் சமையலில் புளினா நீங்கள் தானே இருக்கு பலி தரேங்க. அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. அப்படிலாம் இல்லைங்க, நான் செய்வேன், அது அவங்களுக்கு தெரியும். ஸோ நாத்தனார் மைனினாலே ஒரு கிண்டல் இருக்கும்ல, அந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே ஜாலியாக தான் பேசுவோம். ஆமாங்க, இன்றைக்கி சிக்கன்ட்டு ஒரு குழம்பு வச்சாங்க, அப்படி தான் அமிர்தமாக இருந்துச்சு. அவங்க கிண்டலுக்கு சொல்கிறாங்க, நிஜமாகவே அவங்களுக்கு என்னோடய சமையல் ரொம்ப பிடிக்கும். ஸோ பாருங்கள், நாங்கள் நல்லா செஞ்சுட்டோம்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்துடுச்சு. லைட்டாக என் நாத்தனார் கண்ணு பட்டுட்டுன்னு நினைக்கிறேன். நீங்கள் தாங்க கண்ணு வச்சுட்டீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல. நீங்கள் கண்ணு வைக்காமல் யாரை வைக்க போகிறா? கொஞ்சமாவது மனசாட்சியோடு பேசுங்க. நிஜமாங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க சும்மா கிண்டலுக்கு சொல்கிறாங்களே தவிர சொல்லுங்க எப்படி இருக்குங்க. டேஸ்ட்டு பார்த்து கமெண்டில் சொல்கிறோங்க, நாங்கள் ரிப்ளையும் பண்ணுறோங்க. நாங்கள் ஸோ அதில் ஒரு 6 ஸ்பூனாக சேர்த்துருக்கோங்க. கொஞ்சம் என்ன கப்பிச்சு கொடுத்துருங்க. எங்கள் அண்ணி எல்லாமே நல்லா பண்ணுவாங்க. அவங்க வைக்கிறதுல எனக்கு நண்டு கிரேவி சூப்பராக இருக்கும். அது எப்போ செஞ்சு தராங்கன்ட்டு நானும் ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு டைம் நாங்கள் செஞ்சு நம்ம வியூவர்ஸ்க்கும் நம்ம அதை ரெசிபியாக போட்டுடலாம். வியூவர்ஸ்க்கு அப்புறம் அவங்க பயந்துட போகிறாங்க. நிஜமாகவே நீங்கள் சொன்ன மாதிரி நான் நல்லா செய்கிறேன்னு நினச்சிட போகிறாங்க. நீங்கள் எல்லாமே நல்லா பண்ணுவீங்களா? நானே உங்கள்கிட்ட இருந்தால் கற்றுட்ருக்கேன். அதனால் நாங்கள் எப்பவுமே ஜாலிக்காக அப்படி பேசிப்போங்க. நீங்கள் அதை வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை பார்க்குறோம். நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. நம்ம ரெடியானதில் இதையும் போட்டு கிளறி விட்டணும். சுவையான கேசரி ரெடி. ஸ்பெஷலாக எங்கள் அண்ணி பண்ணது என் தங்கச்சி கன்சீவாக இருக்க ரொம்ப புகழ்றாங்க. ஓகேங்க, பரவாயில்ல. ஸோ அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எனக்கு அவங்க வீடியோ எடுக்க போய் தான் என்னால் செய்ய முடிஞ்சிருக்கு. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அதனால் இந்த கேசரி வந்து உங்களுக்கு ட்ரீட்டாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், கலர்ஃபுல்லான கேசரி ரெடி. திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள் புதுசுனால ஏதாவது உளறிருந்தாலோ அப்புறம் ஏதாவது எங்களுக்கு தெரியாமல் செஞ்சுருந்தாலோ எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்குறோம். நாங்கள் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸுங்கிறதுனால ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசியிருப்போம். அதையும் மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் அண்ணா ஒய்ஃபாக பார்க்கல, அண்ணியாக பார்க்கல, என் ஃப்ரெண்டாக தான் பார்த்து பேசியிருக்கேன். ஒரே ஏஜ், ஒரே சைல்ட்ஹுட்லேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனால் தப்பு இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. சின்ன பிள்ளைங்கள மன்னிச்சு ஏற்றுக்கோங்க. எங்களுக்கு நிறைய நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறோன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். பாருங்கள், கேசரி ரெடி. இவங்க வந்து நல்லா ஸ்வீட் ஐட்டம் பண்ணுவாங்க, பட் எனக்கு பண்ண தெரியுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அப்படின்னா, நான் எங்கள் அண்ணிக்கிட்ட நான் இன்னைக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணியிருக்கேன். டேஸ்டான கேசரி எனக்கு நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இன்னும் என் நாத்தனார் கூட சேர்ந்து நிறைய வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது என் நாத்தனாரும் நானும். தேங்க்யூ ஸோ மச்ங்க.